இது 14 மணி நேரம் அப்படின்னு சட்டம் வந்தால் இன்னும் அதிக நேரம் ஐடி ஊழியர்கள் வேலை செய்யும் நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவார்கள். இதுக்கு எந்த விதமான அதிகப்படியான சம்பளமும் நிறுவனங்கள் கொடுக்க போவது கிடையாது. இதுவும் முக்கியமாக ஐடி ஊழியர்களின் ஆரோக்கியம் பெருமளவு இதில் பாதிக்கும். இன்னும் குடும்பத்திற்கு வெறும் தூங்கறதுக்கு செல்வதுதான் இந்த சட்டம் வழிவகுக்கும். 14 மணி நேர பணி நீட்டிப்பை கொண்டு வந்தால் நாள்தோறும் இருக்கும் 3 ஷிப்ட் என்ற முறை 2 ஷிப்டாக குறைக்கப்படும் என்றும், இதனால் 1/3 பங்கு பணியாளர்களின் வேலை பறிபோகும் அபாயம் உள்ளதாகவும் ஐடி ஊழியர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மன அழுத்தம் மற்றும் உடல்நலக் கோளாறை எதிர்கொள்ளும் சூழல் உருவாகும் என கூறும் ஐடி ஊழியர்கள் தங்கள் எதிர்ப்பு குரல் அரசுக்கு கேட்கவில்லை என்றால் போராட்டம் ஒன்றுதான் ஒரே வழி என கூறி ஆதங்கப்படுகின்றனர். ஐடி ஊழியர்களின் கோரிக்கைக்கு கர்நாடக அரசு செவி சாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.